Hi, hello, welcome back to our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ் கேமிங் வீடியோவிலேருந்து இதோ உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக க்யூட்டாக இருக்குன்னு வேறு நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருப்பா சார் இதெல்லாம் வேறு பார்த்தீங்களா நீங்கள் இதோ உங்களுக்காகவா நீங்கள் டெய்லி இதோ உங்களுக்காகன்னு சொல்லிடுங்க ஐயோ வேணாம். ஸோ என்ன வீடியோவை பார்த்தீங்கன்னா டண்டனகா ப்ரோவோட ஜோக் கலெக்ஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து டண்டனகா ப்ரோவோட ஜோக் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்லாம் வேற கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. என்ன அவர் அப்படி அந்த அளவுக்கு பண்ணுவாரா? இப்படிதான் போன ஒரு ஜோக்குக்கு இப்படிதான் சொல்லி விட்டாங்கன்னு நீங்க வந்து சொன்னீங்க. நம்ம பார்த்து வெறியாகி போனோம். இப்போ வந்து மறுபடியும் அதே டைலாக் எல்லாம் விட்டுருக்கு. பார்ப்போம் நம்ம அதுக்குள்ள இதில் நம்ம வந்து ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்த தெரியாமல் சொல்லிட்டோம்னா அதுவே பிடிச்சி வச்சு ஆடுறீங்க. போன வீடியோவில் வந்து மேடம் சொல்லியிருப்பேன், போன வீடியோவை முந்தின வீடியோவில் நாங்கள் ஆமாம் அக்யூஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் தான். ஏன்னா நான் கிடையாது, நான் வந்து பார்த்து தானே வச்சேன். அது எதுலையும் நம்ம வந்து கன் மாதிரி இருப்போம்னு ஏதோ ஒன்று லாஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாம் பயப்பட மாட்டோம் கன் மாதிரி இருப்போம்னு பேய் வீடியோவில் அதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு உங்களுக்கு அவ்வளோ திமிரு வந்துச்சா இன்னொரு வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அவரு. அடுத்த வீடியோ பண்ணக்கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கெல்லாம் அடுத்த அந்த வீடியோ பார்க்க சொல்லி கமெண்ட் வந்துருக்கு. இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ வாங்க நம்ம டண்டன் ப்ரோவோட நம்ம டண்டனகா ப்ரோவோட ஜோக்கை வந்து ஹவு லாங் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ, எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 16 நிமிஷம் வீடியோ. வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஜோக் சொல்லு ப்ரோ. ஜோக் சொல்லுவேன் ஆனா நீங்க அப்புறம் அவுட் ஆயிருவீங்களே. பரவாயில்லை சொல்லு. ஜோக் சொல்லுவேன் ஆனா நீங்க சிரிப்பீங்க. ப்ரோ ஒருத்தன் வந்து சூப்பரா படிப்பான் ப்ரோ. சூப்பரா படிப்பானா? சி படிப்பா பெஸ்ட் டண்டன் பெஸ்ட். ஐயோ ப்ரோ அந்த ஜோக்கா? சரி ஓகே புரியுது. யோ பாவியா யோ சொல்லு ப்ரோ ஜோக் சொல்லுங்க ப்ரோ. வயித்து வலிக்குது ஜோக் சொல்லுங்க ப்ரோ. ஒருத்தன் வந்து சூப்பரா படிப்பான் ப்ரோ. அவன் காலேஜுக்கு டிப் டாப்பா கிளம்புறான். அப்ப வந்து சுகந்த தினம். சரி ஓகே ஓகே. இப்போ வந்து கடைக்கு போயிட்டு கொடி வாங்கலாம்னு போயிருக்கான். அவன் கேள்வியை பார்த்து கத்துக்கு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ப்ரோ இருங்க அவர் ஜோக் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஜோக் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க கேக்குது கொடி வாங்கனா சொல்லுங்க. அது வரைக்கும் தான் எடுத்து சொல்லு வேற ஜோக் கேட்டா சொல்லுங்க ப்ரோ. கேள்வி கேக்குறாரு ப்ரோ. ஏன் கணக்கற மைண்ட் வந்தா நீ கேக்குறாரு. ஏன் ப்ரோ புரியல. ஒருத்த கொடி கட்ட என்ன சொன்னீங்க சொல்லுங்க. சூப்பரா படிப்பான் ப்ரோ. ஓகே ஒருத்த சூப்பரா படிப்பான் ப்ரோ. டிப் டாப்பா காலேஜ் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அப்ப சுதந்திர தினம். அப்ப வந்து அவன் வந்து கடைக்கு போய் கொடி வாங்கலாம்னு போறான். இவன் கேட்ட கேள்வியை போட்டு கடைக்காரர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஏன் 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 நல்ல கலர் இருக்காங்க. வந்து வேற கலர் கேட்டானா ப்ரோ கொடியில. இதுக்கு பேர் ஜோக்கா ப்ரோ? ஒரு சுதந்திர சிந்தி அத ஜோக் பண்றான் फ्रेंड्स. இவன் அடிக்கறாமா ப்ரோ? டண்டர் ஒரு தேச துரோகி. ஆமா விழுந்தனே கொடியே ஒரு கலர் தான். அத போய் வேற கலர் இருக்கான்னு கேட்டா இப்படி இந்த கடைக்கார மைக்குள்ள வேற என்ன சிரிப்பே வரலையா? ஃபர்ஸ்ட் ஜோக் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு பாரு. ஜோக்ஸ் ஃபோர்ட்நைட் லைவ்னாலே உன் ஜோக் தான். இவர்தான் டண்டனகா ப்ரோ. சரி ப்ரோ எல்லா பொருளையுமே நீங்க புதுசா எல்லா பொருளையும் புதுசா வாங்கி உடைக்காம வச்சிருப்பீங்க. ஆனா இந்த பொருளை வாங்கினா உடைச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம எல்லாரும் பாத்துறோம். முட்டை என்னது ப்ரோ? தேங்காய் இல்ல ப்ரோ. அது உடைக்காம கூட யூஸ் பண்ணலாம். எப்படியே முட்டை உடைக்காம பத்தில சுரிப்பியா? முட்டை தான் ப்ரோ. அது மண்டை ப்ரோ. நான் வாங்குறது அந்த பொருளை அப்படியே உண்டிக்குள்ள கிளாஸ் போட்டா உடைச்சாதே முட்டையா? அதான் நான் சொன்னேன். ஏன் முட்டை தான் நான் சொன்னேன். காது கேட்கல. அதையும் உடைக்காம ஏன் முட்டை தான் நான் சொன்னேன். ஜிடி சொன்னாரே நான் முட்டைன்னு சொன்னியா? தெரியல ப்ரோ. யோ ஆடியன்ஸ் கேட்க புரியல. நான் முட்டை தான் சொன்னேன். எனக்கு காது கேட்கல ப்ரோ. சரி ஓகே நீ மறுபடியும் இன்னொரு ஜோக் சொல்லு. எது ஆன்சர் அது மட்டும் கேட்காத ஜோக்கா. டக்குனு கேட்டா என்ன பண்ணாரு? சரி ப்ரோ இது ப்ரோ ஒருத்தன் என்ன பண்றான் ஒரு ஊர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் ப்ரோ. என்ன ஏதோ ஒரு
வேலை பார்த்துட்டு இருக்காங்க bro. யாயா சம ஆனா அவங்க எல்லாருமே சூப்பரா வேலை பார்க்கறாங்க bro. என்ன வேலை சூப்பு bro? விக்கிற வேலை சப்பிட்டு இருப்பானோ சூப்பு விக்கிற வேலை இல்ல சூப்பரா வேலைங்க இல்ல bro. இல்ல bro. விரல் சூப்பரா வேலை வெட்டி வேலை bro. வெட்டி வேலைனா சூப்பரானா எப்படி புரியலையே யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க வெட்டி வேலை தான் வேலை பார்க்காத ஒரு வேலை bro. எங்க ஊர்ல வெட்டி வேலைன்னு சொல்லுவாங்க. அது ஓகே ஏன்னா சூப்பரா வேலை பார்க்கறீங்கனாங்களே அது என்னது அதுதான் bro. வெட்டி வேலையை சூப்பரா பார்க்கறா அப்படிங்கறா bro. உன்ன சொன்ன தப்புதான் காமெடி தப்புதான் இது ஏன் bro நம்ம டைம் யோ நாண்டி Thank you bro. விட்டுருங்க bro. நான் ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறேன் bro. சரியா சரி அப்ப ஷாம் பத்தி ஏதாவது தப்பா சொல்லு சாம்பத்தி தான் சொல்லு சரி ஒரு ஜோக் சொல்றேன். ஜோக் சரி சொல்றேன். சரி ஜேசன் ப்ரோ ஜேசன் திருப்பி வந்து விட்டுருவா வாலண்டரி அவரே வந்து ஜோக் சொல்லுவார் போல. இங்க வா இங்க வா இங்க பக்கத்துல வா பத்திரவா ஜோக் சொல்லு இன்னவா என்ன வாயா வா bro இது அட வாயா குத்தாதியா வாயா அட பயப்படாத வா அந்த இலை எஜ்ஜுக்கு வரலாம் சொல்லு ஜோக் சொல்லு ஜோக் சொல்லு bro. பட்டர் வந்து வந்து கடையில போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தான் bro. ஆனா எல்லா கதவையும் சாத்திட்டு குடிச்சான். ஏன்? ஏன்னா அவன் கொண்டுருங்க அது கூட வச்சுக்கணும் ஏன்னா அது சாத்துக்குடி சொல்லு ஜோக் சொல்லுவேன். சாத்துக்குடி ஜூஸ் bro. அதான் ஐயோ தூத்துக்குடியில தூத்துக்குடியில இவர் நல்ல தங்கதுரை புக்கை வாங்கி வந்து படிச்சுட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்கிறாரு நீ. ஆனா டட்டன் அவமான சின்னவே ஏதா டயலாக் மாசா பேசிட்டு விட்டுறியா அவமான சின்னமே. வெட்டவா bro? விட்டு ஓகே நான் ஜோக் சொல்றேன். சிரிக்கிறதுக்கு வெட்டறேன். சிரிக்கலனா வெட்டிரு ஓகே ப்ரோ. இதே மாதிரி ஒரு பூனை வந்து வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. சரி ஒரு எலி வந்து ஜோக்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே சிரிப்பு வந்து அவமான சின்னமே யாரோ அவரோட ஆள் மனசுல புகுந்து நான் பெரிய காமெடி ரொம்ப வச்சிருக்காங்க கடவுளே. ப்ரோ இது உங்களை வந்து சிரிக்க வைப்பதற்கு மட்டுமே. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துருந்துச்சு. அது கறி கடைக்கு போச்சு. கடையில போய் கறி வாங்கிட்டு வரும்போது பூனை இடையில வந்துச்சு. என்ன சொல்லிருக்கோம் அந்த பூனை? பூனை வந்து வேட்டைக்கு வந்திருக்கு. அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லிருக்கோம்? இல்ல ஜோக்கே மிஸ் ஆயிடுச்சு கேப் தான் பேசு கேக்குதாலோ? கேக்குது சொல்லியா மறுபடியும் சொல்லியா ஒண்ணு ப்ரோ. ஒரு எலி வந்து ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கு ப்ரோ. சரி அது கறி கடைக்கு கறி வாங்கலாம்னு போயிருக்கு. அப்ப எய்தாப்ல பூனை வந்திருக்கு. அப்ப பூனை இத பார்த்து என்ன சொன்னுச்சு தெரியல சொல்லு. மியாவுன்னு சொன்னுச்சு. கேட்கல வாய்ஸ் மறுபடியும் சொல்லு. அப்படி பிடிச்சி ப்ரோ அந்த ஃபேமிலி எலிய வந்து தமிழ்ல அப்படியே யாரு தமிழ்ல சொல்லி என்னன்னு ஒரு யாரா புதுசா ஒரு 1 மினிட் போட்டு 1 மினிட் ப்ரோ 1 மினிட்ல அண்ணாக்க ஒரு ஜோக் வச்சிருக்கியா 1 நிமிட்டா இந்த பொசக்கனி கேட்டா எப்படி பொச ஒரு விடுகதை சொல்றேன் சொல்லு. விடுங்கயா யாரே கேட்டதா மறந்துருப்பீங்க நினைக்கிறேன். மார்க்ல சொல்லு. உருண்டோடும் ஜெங்கலி பள்ளத்தை கண்டால் பறந்தோடும் ஜெங்கலியா கிக்கிலியா இல்ல ப்ரோ. ப்ரோ நல்லா தெளிவா சொல்லுங்க ப்ரோ. தெளிவா சொல்லுங்க. ஏரியா ரைட் ஆகி சிக்காதியா ஏரியா என்ன சொல்லுங்க. உருண்டோடும் ஜெங்கலி பள்ளத்தை கண்டால் பறந்தோடும் ஜெங்கலி. ஜங்கிலியா சங்கிலியா அண்ணா டீம்னா மேட்ச் தெரியாம பங்கிலி ப்ரோ அண்ணா சொல்றாரு ப்ரோ. அதுல தான் உருண்டோட இருக்கு ப்ரோ. ஜங்கிலினா ப்ரோ சங்கிலி சங்கிலியா ஓகே சங்கிலி ஜங்கிலி ஜங்கிலி சங்கிலி தான் ப்ரோ. உருண்டோன சங்கிலி பறந்தோன சங்கிலியா இந்த விடுகதை பள்ளத்தை கண்டா பறந்தோடுற சங்கிலி. பள்ளத்தை கண்டால் பறந்தோடும் ஜெங்கலி. தெரியல நீயே சொல்லு. ஏய் இவன் ஏதோ டாய்ஸ் சொல்றான் பள்ளத்தை கண்டால் பறந்தோடும் என்ன ஜெங்கலி சொல்லுங்க ப்ரோ. இல்ல புரியல சொல்லுவா ப்ரோ. சொல்லுங்க. நீர்வீழ்ச்சி. என்னது நீர்வீழ்ச்சியா? நான்டிஸ் யோ போய் உன் பேர் உனக்கு தெரியாது? எப்படி ப்ரோ? யோ நீர்வீழ்ச்சிங்கறாடியா? எதுக்கே நீர்வீழ்ச்சி வருது எனக்கு புரியவே இல்ல. யோ தண்ணி வரும்போது உருண்டு உருண்டு வரும் ப்ரோ இது என்னமா சொல்லிருப்பா நம்ம நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டோம் வச்சுங்க. அது ஆறு ப்ரோ. அதுதான் பள்ளத்தை கண்டா சுயிட்டு போகுது அப்படிமா மாத்திருப்பான் ப்ரோ. ஃப்ராடு பையன். ஏய் நான் ஒரு சொல்லட்டுமா
பள்ளத்தை கண்டால் பாயும் ஜிங்கிலி பறக்கும் ஜிங்கிலி சொல்லியா? கடல் கடல். இல்ல நானே முடிச்சிடுறவா. வேணாம் வேணாம் நீ தான் சொல்லுவேன். எனக்கே தெரியாதியா. ரைட்டா நீ ஜாமான் ஜோக்ஸ் தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். நான் வேற மாதிரி ஐயோ வேணாம் நீ முடிக்காதயா. லைவ் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துரும் எனக்கு தெரியும். டன்னக்கா சொல்லுவான் பாருங்க. டன்னக்கா நீ சொல்லு. ப்ரோ கொசுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ப்ரோ. ஏன் ப்ரோ? அந்த கொசு நீ தானே? இல்ல ப்ரோ தெரியல சொல்லு. ஏன்னா அது போறதுல கை தட்டிட்டே இருப்பாங்களா ப்ரோ. என்ன ப்ரோ பண்றீங்க? என்ன பண்றீங்க? செத்து செத்து விளையாடுவோமா? நீ பேசாம யோ 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 பாராட்டதையும் சொன்னா கூட தன்னம்பிக்கை கிடையாது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரோ இவன் தன்னம்பிக்கை அதிகமா அவன் இன்னும் திருந்தல மாமா. டக்குன்னு சொல்லுது ப்ரோ. ஒரு இது தண்டனக்கா இது நீங்க வியூவர் சொல்லுங்க. தண்டனக்கா எங்க போனாலும் அவர் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா குளிச்ச மாதிரி வருவாராம். ஏன்னு சொல்லுங்க. நக்கனா எல்லாம் டட்டனா அது இல்லைங்க. அது இல்ல. ஏன்னா போறதுல நம்ம ஜோக் பண்ணா துப்புவாங்களா சும்மா அப்படின்னு ஜோக் அப்படின்னு. ஓ 1 2 3 சொல்லி பாராட்டீங்களா? ஓ 3 நுரையோட போவான். அதான் அதான் நல்லா காரிச்சு போ. கேளுங்க ப்ரோ. சும்மா இந்த உலகத்துல யாரும் பாத்திராத கண்ணு இப்ப உங்கள்ட்ட காட்ட போறேன். கொடுங்க ப்ரோ கொடுங்க. இருங்க ஒரு எல்லாரும் ஒரு 10 அடி தள்ளி போயிட்டோம். கொடுங்க ப்ரோ கொடுங்க ப்ரோ. இல்ல உன் எதிர்காலத்தை நான் இப்ப சொல்றேன் பாரு. இந்தாங்க இந்தாங்க ப்ரோ. இந்த மேட்ச்ல இந்த காமெடி பண்ணதுக்காக இதான் நடக்குது. இதே எடுத்து யோ டண்டனக்கா உன் சேனல் உன் பேரை சொல்லியிருந்தாலே இது நீ அப்படியே ஒரு காமெடி பண்ணுமா? துப்பாக்கி பிக்கி ஏதாவது போட்டிருக்குங்க. ப்ரோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு நாங்கள் ஒவ்வொரு ஜோக் சொல்லுவோம். அது ரொம்ப சிரிச்சுருவோம். பறக்கான இது சரி சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு ஜோக்கு. சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஜோக்கான்னு சொல்றேன். சொல்லுங்க. அதாவது ஒரு விடுகதை தான். அதாவது 2 பின்னு வந்து பஸ் ஏற போனுச்சு. சரி. அதுல வந்து 2 பின்னுமே ஏறிடுச்சு பஸ்ல. சரி. ஆனா 2 பின்னுமே ஒரே இடத்துல தான் இறங்கணும். ஆனா ஒரு பின்னுக்கு வந்து உட்கார இடம் கிடைச்சிச்சு, இன்னொரு பின்னுக்கு உட்கார இடம் இல்லை. அதனால நின்னுக்கிட்டே போச்சு. அது ஒரே ஒரு பின்னு மட்டும் தான் இறங்குச்சா? ஏன் ப்ரோ? ஒரு பின்னு நின்னுக்கிட்டே போச்சு, ஒரு பின் தான் இறங்குச்சா? தெரியலையே. இது என்ன கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கேக்குற மாதிரி இருக்கே. இவ்வளவு கஷ்டமா? ஏதோ ஈஸியா வந்துட்டு இந்த ஒரு சேவல் முட்டை போடுச்சாமா கீழே உழுவலி அப்படின்னு சொன்னா சேவல் எப்படி முட்டை போடும் அப்படி ஈஸியா சொல்ற மாதிரி தான் பரவாயில்ல. இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருங்களா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ஆடியன்ஸ் யாராவது சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நானும் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். நிறைய இது மாதிரி நிறைய ஜோக் நாங்க வச்சிருக்கோம். நான் இன்னொரு ஜோக் கேட்ட ஒண்ணு இருக்குது. இதுக்கான பதில் ஆடியன்ஸ் யாராவது சொல்லிட்டோம். அதான் 2 பின்னு வந்து பஸ்ல ஏறிச்சாமா. ஒரு பின்னு வந்து உட்கார சீட் கடிச்சு உட்காந்துருச்சு. ஒன்னு நின்னுட்டே வந்துச்சா. ஸ்டாப்பிங் வந்துட்டு 1 மணி நேரம் இருந்துச்சா. இன்னொன்னு இறங்கவே இல்லையா? ஏன் அதான் ஏன் அது ஏன் வந்துச்சா தெரியலையே. இல்ல தப்பு. ஆடியன்ஸ் யாராவது சேஃப்டி பின்னா ப்ரோ சேஃப்டி பின்னு சொல்றாங்க. கரெக்டா? நின்ன பின் இறங்கவும். அதுவா யாரோ ஒருத்தர் நின்ன பின் இறங்கவும் எழுதிருக்காரு. திவ்யா கிருஷ்ணமூர்த்தி நின்ன பின் இறங்கவும். இல்ல தப்பு. என்ன சொல்லுங்க அப்ப. என்னன்னு சொல்லியா? அதாவது படிக்கல வந்து நின்ன பின் இறங்கும்னு போட்டுருந்துச்சு. அதனால ப்ரோ என்னடி இது? அதான் ப்ரோ அதான் திவ்யா சொன்னாங்க. நிக்கிற பின்னு நின்ன பின்னு இறங்கும். நீ என்ன சொன்ன? ஸ்டாப். ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கு? தேவா ஐயோ நீ சொன்ன மாதிரி பயங்கரமா இருக்கு. போகும் இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் முடிச்சு நம்ம 2வது பேசுவோம். வாங்க இறங்காம நான் கூட வந்து இதுக்காக சரி கஷ்டப்படி எல்லாம் வச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா இந்த வாழ்த்துக்கள் திவ்யா அவர்களுக்கு. நன்றி. நான் ஒரு விடுகதை சொல்லட்டுமா? அது இது இன்னொரு பின்னு மாட்டிக்கிச்சா. ரேர் கன்சர் பின்னு மாட்டிக்கிச்சா. நான் ஒன்னு சொல்றேன். இது லாஸ்ட் பின். ஐயோப்பா ராஜா எவ்வளவு நேரம் கேட்டுட்டு சொல்லு. ராமர் லட்சுமணன் சீதை பஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க இடம் வந்துருச்சாமா. இறங்கவே மாட்டேன்ட்டாங்களா. இது அவங்க ராமர் லட்சுமணன் இறங்கிட்டாங்களாம். சீதா மட்டும் இறங்க மாட்டேன்ட்டாங்களா. ஏன் இறங்க மாட்டாங்க சொல்லுங்க. ஏன் கண்டுபிடிங்க.
சொல்லியாட்டா ஏன்னா உங்களுக்கு பஸ் புடிச்சு போச்சு. பஸ் புடிச்சு போச்சு. இல்ல வெயிட் பண்ணுங்க. யாரா கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ இது கண்டுபிடிக்கிறவங்க எழுதி நிறைய வாட்டி மட்டும் ஸ்ட்ரீம்ல எக்கச்சக்கமா சொல்லிட்டாங்க. யாருங்கல பஸ்ல வந்து சீதா ராமன் லட்சுமண் போயிருக்காங்க. ராமன் லட்சுமண் ஸ்டாப்பிங் வந்துட்டு என்ன சீதா மட்டும் இறங்கவே இல்லை. இறங்கவே மாட்டாங்களா? என்ன பண்ணாலும் இறங்க மாட்டாங்களா? ஆமா கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டக்டரா அழுகுறாங்க, கதறான். எங்க அப்பா இறங்க முடியறாங்க ஏன்னு சொல்லுங்க. ஹனுமன் வந்து கேக்குறாரா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பஸ் பேர் வந்து சீதா. நீ இப்படி ஜோக் சொல்லு. சீதா பஸ் விட்டு இறங்க கூட இல்ல, அப்படியே தற்கொலை ஓடியா போயிடுவாங்க. இங்க சொல்லட்டுமா? சொல்லிட்டாங்கப்பா அவங்கள. பத்தினி அப்புறம் எப்படி ஏறுறாங்க நீங்க கேட்கலாம். யாரா தூக்கிட்டு வந்துருப்பாங்க. இல்லைன்னா பஸ் செய்யும் போதே வந்து நேர்வழியா இறக்கி விட்டுருப்பாங்க. யாருங்க அவன் பஸ் எடுத்து போயிட்டான். சக்கி ஆடுற ஒருத்த சக்கு ரேட்டு நிக்கும். சக்கி ரேட்டு என்ன அந்த பேர் கேட் பண்ணதுக்கு சில பேர் போல் இருக்கு. கீழே ஒரு இது இருக்கு. தம்பிங்க நீங்க இறங்கத்துக்குள்ளேயே சாவணுங்க. இறங்கிட்டா எத்தனை பேர்? உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? அதானே தண்டனக்கா இப்படி பேசியே எங்களை கொல்ல போற கரெக்டா? அன்னைக்கு ஒரு ஜோக் சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு ஜோக் அவரு வருத்தப்படுவாருங்க. அது ஜோக் இல்ல விடுகதை சொன்னா. அப்படியா? ஆமா ப்ரோ. அது என்ன ப்ரோ இன்னைக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? வந்துட்டு வரும் ப்ரோ. ஆத வேளை வரும். ஆமா இல்ல சார் வந்துட்டு ஒரு 35 பக்கத்துக்கு ஒரு ஜோக்ஸ் புக் போட்டிருக்காரு. திருப்பி பார்த்து கண்டிப்பா சொல்லிடுவாரு. ஆனா நான் ஈஸியா கண்டுபிடிக்கிறேன். சொல்லலாமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சொல்லுங்க. வெள்ளக்கார கண்டுபிடிக்கல. வெள்ளக்கார ப்ரோ என்ன ப்ரோ மதன் பாபே பரவாயில்ல ப்ரோ. சொல்லுங்க. அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். சொல்லுங்க ப்ரோ. வெள்ளக்கார நடு ரோட்ல பெல்ட் அடிப்பான் ப்ரோ. பெல்ட் அடிப்பானா? வெள்ளக்கார நடு ரோட்ல பெல்ட் அடிப்பான். ஆமா ப்ரோ. பைத்தியக்காரன். கரெக்ட். வெள்ளக்காரன் இல்ல, பைத்தியக்காரன் அவன். அதான் பெல்ட் அடிக்கிறான் நடு ரோட்ல. கரெக்ட்டா? சொல்லுங்க ப்ரோ. தினமும் ப்ரோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அந்த மாதிரி தினமும் பாக்குறதா? என்ன தைரியமும் பாக்குறதா? என்ன ஒண்ணுக்கா? ஒண்ணுதான் டெய்லி வரும். வேற என்ன டெய்லி நம்ம 18+ எது சொல்லிராத. இப்பவே சொல்லிட்டேன். என்ன வெள்ளக்காரன் ரோட்ல இது பண்றதா? தெரியல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லலாமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. தோசை கல்லு ப்ரோ. என்னது தோசைக்கல்லா? வெள்ளக்காரன் பல்டி எடுப்பாரா? நீ அப்படியே சொல்லி தெரிஞ்சா உன்னை தோசைக்கல்லாலே அடிச்சு ஊரு தோத்துப்பாங்க சத்தியமா. இது ஒரு ஜோக்கு. இது ஒரு ஜோக்கா சொன்னீங்க அப்படியே மறைச்சிரு. ஆமா இனிமேட்டு யாரா பாருனாங்கன்னா இல்ல ப்ரோ. அது இல்ல ப்ரோ, எனக்கு ஜோக் வராது. பேர் தான் ப்ரோ டன்னு கேட்காம சிரிப்பா இருக்கும். ஜோக்கெல்லாம் வராது. அப்படியே சொல்லி ப்ரோ ஒத்துக்கணும் ப்ரோ. ஒரு அன்னைக்கு கூட பரவாயில்லப்பா. ஒரு இது நல்லா இருந்துச்சு. ஒரு பின் இறங்கி ஒரு நின்ன பின் இறங்கும். அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நான் இன்னொன்று கூட அது நல்லா இருந்துச்சு. அந்த ராம் லட்சுமண் அந்த ஜோக் அது பர்ஃபெக்ட் 100%. அதான் யூனிக் ஜோக்கு. ஆமா அது நான் ஒன்னு சொன்னேன் பாருங்க. அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நீங்க இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க நீங்க. யோ எதுக்கு நீ சிரிக்கிறப்ப? அந்த ஜோக் நீ சொன்னது எனக்கு எரிச்சலா இருக்கியா? நீ சிரிக்கவே கூடாது. ஏன் அது நான் அடுத்த போட்டோ எடிட் பண்ணும்போது தான் யோசிக்கிறேன். ஆமா அடுத்த வாட்டி வரும்போது உண்மையாலுமே ஒன்று நான் சொல்றேன் ப்ரோ அப்படி நான் சொல்லிருந்தேன். அதை நான் ஜோக்கா இல்லையா நான் சொல்றோம். நான் அதை பார்க்கணும். இதோ உங்களுக்காக ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மேற்கொண்டு வச்சிருக்கலாம் பாரு. இப்போ நீங்க சொன்னது வாஸ்தவமான பேச்சு தான். நான் வந்து தயவு செஞ்சு சொல்றேன், உங்க எல்லாருக்காகவும் சொல்றேன், ஏன் நல்லதுக்காக நான் ஒன்று சொல்றேன். பேய் வீடியோ கூட காட்டுங்க, நான் பாக்குறேன். இந்த மாதிரி கடிதம் அதுலயும் அவர் டண்டனாக்கா வந்துட்டு எப்பவும் கடி ஜோக்குக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவர். அவரு சொல்ற ஜோக்குக்கு இன்னொரு பின்பாட்டு பாடுற மாதிரி நம்ம பிரேம் ரோவர்னு சொன்னாரு. அங்க நின்னாரு அவரு. வேற லெவல் உட்கார்ந்தா இருந்தாரா? ஜோக்கு ஜோக்கு ஐயோ கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு நமக்கு வேற ஒட்டுது. ஜோக்கு ஜோக்கு
ஐயோ, வேற level. செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுக்குள்ள பைத்தியம் ஆயிரும் போல இருக்கு. வேற லெவலில் நான் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் எங்க கூட. நீங்களும் எங்க கூட சேர்ந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. நாங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன எங்களோட இப்போ ஏன் உனக்கு ரோல் எனக்கு ரோல் ஆகுது. நீங்க எங்களோட ரியாக்ஷன்ல என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு இந்த வீடியோஸ்லாம் பண்ணும்போது. ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.